வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ ஏல 60% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பியில் அடுத்த 60% கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது பியில் பார்ட் 1 வீடியோ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேக் டேட்டட் அப்படின்னா பேக்னு என்னங்க? பின். இது எல்லாத்துலேயும் நம்ம காமனாக வரும். பின்னுன்னு சொல்லி. இப்போ டேட்டட்னா தேதியிட்ட, இதுவும் டேட்டட்னா தேதியிட்ட. அப்புறம் செக் அப்படின்னா என்னங்க? காசோலை. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து பேக்வேர்டு கிளாஸஸ் அப்படின்னா பேக்வேர்டு கிளாஸஸ்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேக்வேர்ட் கிளாஸஸ் இது நமக்கு தெரிஞ்சதுதான். பிசி பேக்வேர்ட் கிளாஸஸ். அடுத்து பெயில் அப்படின்னா ஜாமீன்னு சொல்லலாம், பிணைன்னு சொல்லலாம். நம்ம இந்த கிளாஸ்லயே சொன்னேன். அடுத்து பால் பாண்ட் அப்படின்னா பாண்டுன்னா என்னங்க? சரி, பால் வரக்கூடாதுங்க, இது பெயில் தான் வரணும். பெயில் பாண்ட். ஓகேவா? அப்போ பெயில்னாவே பிணை, ஜாமீன் ரெண்டுமே வந்துடும். ஓகேவா? பாண்டுன்னா என்னங்க? பாண்டுனா பத்திரம்னு சொல்லலாம். அது ஒரு ஆவணம், டாக்குமெண்ட்னு சொல்லலாம். அப்போ பிணை ஆவணம், ஜாமீன், பத்திரம் ரெண்டுமே வந்துடும். அடுத்து பெயிலபிள். பெயில்னா பிணையில், ஏபிள்னா விடக்கூடிய, பெயிலபிள். அடுத்து பெயிலபிள் வாரண்ட்னா என்னங்க? நான் முன்னாடியே சொன்னேன். வாரண்ட் அப்படின்னா ஆணை. அதாவது இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ண வராங்கன்னா வாரண்டோட வரணும். நிறைய படத்துல பார்த்துருப்போம், வாரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களை பிடிச்சிட்டு போகணும்னா ஆணை வேணும், பிடி ஆணை. அதை தான் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது பெயில் அப்படின்னாவே உங்களுக்கு பிணை, விடு அப்படின்னு வந்துடும். பிணை, ஜாமீன் எல்லாமே வந்துடும். அடுத்து பெயில் லீஃப். எக்ஸாம் கூட வரும். ஜூனியர் பெயில் லீஃப், சீனியர் பெயில் லீஃப், அமீனான்னு சொல்லுவாங்க. இது கோர்ட்ல இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த லீஃப்ங்கிறது லீஃப்னு எடுத்துங்க. லீஃப்னு என்னங்க? இலை அப்படின்னு அர்த்தம். அப்போ இது மீன் எடுத்துங்க. மீனாங்கிறது மீன் இலையில லீஃப்ல வச்சு சாப்பிடுவோம். மீனை லீஃப்ல வச்சு சாப்பிடுவோம். அதுவும் தலவாழை இலையில. இப்போ லீஃப்னா இலை தானே, அப்போ தலவாழை இலையில மீனை வச்சு சாப்பிடுவோம். ஞாபகம் வச்சுங்க. அப்போதான் தலவாழை இலையில அப்படின்னா தலைநகர் நிறைவேற்றாளர். மீனை வச்சு சாப்பிடுவோம்னா அமீனா. திருப்ப சொல்லி பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? எனக்கு இமேஜ் கிடைக்கிறதுக்கு நான் மேக்ஸிமம் இமேஜ் எடுத்துட்டு வந்துடுவேன். இமேஜ் இல்லாததுக்கு நம்ம ஷார்ட்கட் வச்சு தான் படிக்கணும். ஓகேவா? இந்த லீஃப்னு எடுத்துக்கங்க. நம்ம மீன், அமீனாவை மீன் எடுத்துங்க. மீன் தலவாழை இலையில, லீஃப்னா இலையில சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க பேலன்ஸ் அப்படின்னாவே என்னது? சமநிலை தான். எல்லாமே அதான் வரும். சமநிலைன்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? அடுத்து கன்வீனியன்ஸ்னா கான்வென்ட் ஞாபகம் வச்சுங்க. கன்வீனியன்ஸ் இருக்கா, அதை கான்வென்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ வசதி இருக்கவங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பையனை கான்வென்ட்ல படிக்க வைப்பாங்க. கான்வென்ட்ல படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களே, பிரைவேட்ல படிக்கிறதுக்கு கான்வென்ட்ல படிக்கிறான் அப்படிம்பாங்க. வசதி இருக்கிறவன் கான்வென்ட்ல படிக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா இது பொதுவாகவே தெரியும். கன்வீனியன்ஸ் பண்றான், கன்வீனியன்ட்டா வாழணும், வசதியா வாழணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கான்வென்ட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி நம்ம குவாலிட்டியான கிளாஸஸ் தமிழுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம இலக்கணம் இல்லாமல் நீங்கள் எங்கெல்லாம் படிக்க கஷ்டப்படுறீங்களோ, ஏன்னா இலக்கணம் எல்லாருமே எடுப்பாங்க, எல்லாரும் படிக்கக்கூடியது தான், கான்செப்ட் ஓரியன்டேடு தான். நம்ம மனப்பாட பகுதிகள் மட்டும் ஒரு 13 மனப்பாட பகுதிகள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தரவாக தெளிவாக எடுத்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 சப்ஜெக்ட் ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சட்டம் நம்ம 80% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யாருமே எந்த அகாடமியுமே பண்ணாததை நம்ம ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் இருக்கிற அகாடமியில் நம்ம பண்ணியிருக்கோம். அதை நம்ம தைரியமாக சொல்லுவோம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்சி சொற்கள் இதெல்லாம் A to D முடிச்சிருக்கோம். அனலைஸ் பண்ணி எந்த வேர்ட்ஸ் அதிகமாக கேட்குறாங்க, போன வருஷத்தில் எந்த வேர்ட்ஸ் அதிகமாக கேட்டாங்கன்னு பார்த்து அதை அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நடத்திட்டு இருக்கோம். தெளிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே இமேஜ் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். கீழே கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, ஆப்புக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே வைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா, டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ் டெமோ கிளாஸஸும் நான் கீழே வைக்கிறேன், பாருங்கள். ஓகேவா? அடுத்து பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னா, பவர்னா அதிகாரம், பேலன்ஸ்னா சமநிலை தெரியும். இன்னொன்னு பேலன்ஸ் அப்படின்னா இருப்பு. இங்கே இருப்பு, இங்கே இருப்பு இருக்கு. அதாவது இப்போ நம்ம 1000 ரூபாய் வச்சிருப்போம், 100 ரூபாய் செலவு பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளோட இருக்கு? 900 ரூபாய் இருக்குமாமா. இப்போ பேலன்ஸ் கையில எவ்வளவு இருக்கு? இருப்பு. அது இருப்பை குறிக்கிற பேலன்ஸ், ரெண்டும் குறிக்கும். பேலன்ஸ்னா நம்ம சமநிலைப்படுத்துறது, பேலன்ஸ்னா கையில எவ்வளவு காசு இருக்கு, இருப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் குறிக்கும். இப்போ பேலன்ஸ்னா இருப்பு, ட்ரேட்னா வணிகம், க்ளோசிங்னா என்னங்க? க்ளோஸ் பண்றது, அவ்வளவுதான், முடிஞ்சு, இறுதி, அவ்வளவுதான், இறுதி. ஓப்பனிங்னா ஓப்பன் பண்றது, முன் அப்படிம்போம். க்ளோஸ்னா இறுதின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னா, பேலன்ஸ் பண்றது, சமச்சீரா இருக்குது, சமநிலையா இருக்கிறது, அதைத்தான் சொல்ல வராங்க. சமச்சீரான பட்ஜெட் அப்படின்னா, பட்ஜெட்னா என்னங்க? நிதிநிலை அறிக்கை அப்படின்னு அர்த்தம். பட்ஜெட் போடுறாங்க, நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்றாங்கன்னு சொல்லுவோம்ல, அது. அடுத்து அதேதான். பேலன்ஸ்னா எவ்வளவு இருப்பு இருக்கு அப்படின்னு கேட்போம். ஓகேவா? இருப்பு எவ்வளோ இருக்கு, எவ்வளோ உங்கள்கிட்ட கையில தொகையா இருப்பு இருக்கு அப்படின்னு கேட்போம். அப்போ தொகை, இருப்பு எல்லாமே வந்துடும். ஷீட்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்? ஷீட்டில் இப்போ நான் பாருங்க, இந்த A4 ஷீட்ல தான் நான் குறிச்சிட்டு இருக்கேன், குறிச்சு எழுதுறேன். அப்போ ஷீட்ல தான் குறிப்போம். குறிப்பு வந்துடும். ஓகேவா?
அடுத்து பேங்க் அப்படின்னா வங்கி, இது நமக்கு தெரிஞ்சதுதான். பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னா வங்கி கணக்கு, அக்கவுண்ட்னா கணக்கு. பேங்க் டெபாசிட்னா பேங்க்னா வங்கி, டெபாசிட்னா எவ்வளோ டெபாசிட் பண்ற பேங்க்ல, எவ்வளோ வைக்கிற அப்படின்னு கேட்பாங்க, வைப்பு தொகை. அடுத்து பேங்க் டெபாசிட் ரேட் அப்படின்னா பேங்க் டெபாசிட்னாவே வங்கி வைப்பு தொகை விகிதம். ரேட்னா என்னங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிமா, விகிதம் பர்சன்டேஜ் அப்படிமா, அப்போ விகிதம். பேங்க் டிராஃப்ட்னா பேங்க்னா வங்கின்னு தெரியும். டிராஃப்ட் அப்படின்னா என்னங்க, வரையோலை. செக்னா காசோலை. இந்த இடத்துல செக்குங்கிறதையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு குழப்பிக்க கூடாது. செக்னா காசோலை, காசை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. டிராஃப்ட்னா வரையோலை. டிராஃப்டை டிரான்னு கூட ஞாபகம் வச்சுங்க. டிராஃப்டை ட்ரா பண்ணு, வர அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்போ வரையோலை. பேங்க் கேரண்டி அப்படின்னா பேங்க்னா வங்கி, கேரண்டீட் அப்படின்னா உத்தரவாதம். பேங்க் ஹாலிடே அப்படின்னா வங்கி விடுமுறை. பேங்க் லாக்கர் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஹாலிடேனா விடுமுறை, கேரண்டினா உத்தரவாதம். லாக்கர் அப்படின்னா என்னங்க, பெட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். லாக்கர் லாக் பண்ணி வச்சிருக்கோம், பெட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பெட்டகத்தை வந்து பாதுகாப்பாக தானே வைப்பாங்க, பாதுகாப்பு பெட்டகம். பேங்க்னா வங்கி. பேங்க் சேவிங்ஸ்னா என்னங்க, சேமிப்புன்னு அர்த்தம். பேங்க் அப்படின்னா வங்கி. அடுத்து பேங்கர்ஸ் புக் அப்படின்னா, பேங்கர்ஸ் அப்படின்னா வங்கியர், பேங்கர்ஸ் அப்படிங்கிறாங்க. அர் 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 அப்படின்னே தான் சவுண்ட்ல வரும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்க அங்க வங்கின்னு சொல்றீங்க ஆனா மற்ற இடத்துல மாறுது அப்படிங்கிறீங்க, அதுக்காகவும் தான் சொல்றேன். பேங்கர், நான் பேங்கரா ஒர்க் பண்றேன், நான் வங்கியரா ஒர்க் பண்றேன் அப்படி அர்த்தத்துல வரும். புக்னா என்ன, ஏடுன்னு சொல்லுவோம், கணக்கேடு. ஏன்னா வங்கினாவே அந்த கணக்கேடு தானே வச்சிருப்பாங்க. அந்த பேங்க் வச்சு நீங்க லிங்க் பண்ணணும். பேங்க்னா வங்கி, புக்னா ஏடு. அப்போ பேங்க்ல என்ன வச்சிருப்பாங்க, கணக்கு புக்கு தான் வச்சிருப்பாங்க, கணக்கேடு. ஓகேவா. பேங்கர்ஸ் ஜெனரல் லைன். பேங்க் அப்படின்னா வங்கியரின், ஜெனரல் அப்படின்னா பொதுவான, லைன் அப்படின்னா லயன். ஞாபகம் வச்சுங்க, லயன். லயனுக்கு தான் காட்டோட உரிமை இருக்கு. காட்டோட உரிமை ஃபுல்லா யாருக்கு இருக்குங்க, லயனுக்கு தான் இருக்கு. உரிமைனா பற்று உரிமை. ஓகேவா. அடுத்து பேங்கிங் பிசினஸ் அப்படின்னா, பேங்கிங்னா வங்கி, பிசினஸ்னா தொழில். ஓகேவா. அடுத்து பேங்கிங்னா திருப்ப வங்கின்னு வங்கி, பிசினஸ்னா எனக்கு வணிகம்னு சொல்லலாம், தொழிலும் சொல்லலாம். ஓகேவா. பேங்கிங் கம்பெனி அப்படின்னா வங்கி நிறுவனம், கம்பெனினா நிறுவனம் சொல்லுவோமா. அடுத்து பேங்கிங் சர்வீஸ் அப்படின்னா, பேங்கிங்னா வங்கி, சர்வீஸ் அப்படின்னா பணி செய்யறது. நம்ம பணின்னு சொல்லுவோம்ல, சர்வீஸ் பண்றோம். இப்போ வந்து எக்கனாமிக்ஸ்ல கூட வந்து முதல் நிலை துறை, சரி தொழில் வேளாண் துறை, தொழில் துறை, பணிகள் துறை அப்படிமா. அப்போ சர்வீஸ்னா பணிகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பேங்க் நோட் அப்படின்னாவே, நோட்டுனா நோட்டில் தான் சீட் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. நோட்டில் சீட் இருக்கும். இப்போ நம்ம நோட் ஓப்பன் பண்ணால் சீட் இருக்கும். பேங்க் அப்படின்னா வங்கி. அடுத்து பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டி வீதம். பேங்க் அப்படின்னா வங்கி. ஓகேவா. அடுத்து பார் அசோசியேஷன். பார் அசோசியேஷன்னா பார் கவுன்சில்னு சொல்லுவாங்க. கோர்ட்ல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், வக்கீலுங்களுக்கெல்லாம் பார் கவுன்சில் இருக்கு, பார் கவுன்சில் சார்பாக போராட்டம் அப்படிம்பாங்க. அப்போ வக்கீல் இருக்கிற இடம், வழக்குரைஞர் இருக்கிற இடம் தான் பார் கவுன்சில். அப்போ பார்னாவே வழக்குரைஞர். ஓகேவா. அசோசியேஷன்னா சங்கம்னு சொல்லலாம். கவுன்சில்னாலும் கழகம், கவுன்சில்னா கழகம் சொல்லலாம், சங்கம் சொல்லலாம். அடுத்து வந்து அசோசியேஷன்னாலும் சங்கம் கழகம் எப்படினாலும் சொல்லலாம். ஒரு குழுவா இருக்கிறதா சங்கம் கழகம்னு சொல்றோம். ஓகேவா. அடுத்து இந்த பார்னாலும் வழக்குரைஞர் தான். அடுத்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்தியானா இந்திய. பார் கவுன்சில்ல யார் இருப்பாங்க, வழக்குரைஞர் தான் இருப்பாங்க. அப்போ கவுன்சில்னாவே மன்றம், கவுன்சில்னா மன்றம், கழகம் வரும். அசோசியேஷன்னா சங்கம் வரும். ஓகேவா. எப்படினாலும் ஒண்ணுதான், ஒரு குழுவா இருக்காங்க, ஒரு அசோசியேஷனா இருக்காங்கவே சங்கம் மன்றம் தான் சொல்லுவாங்க. ஓகேவா. இது பாருங்க, பேசிக் பிரின்சிபல். பேசிக்னா அடிப்படை. இங்கேயும் அடிப்படை வந்துருச்சு, இங்கேயும் அடிப்படை வந்துருச்சு, இங்கேயும் அடிப்படை வந்துருச்சு, எல்லாத்திலையும். ஓகேவா. பிரின்சிபல் அப்படின்னா நெறிமுறை. பிரின்சிபல் தான் வந்து, பிரின்சிபல்னா கோட்பாடுன்னு சொன்னேன், கோட்பாடு நெறிமுறை எல்லாமே வரும். இப்போ ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபால் தான் என்ன பண்ணுவாரு, ஸ்கூலுக்கு வந்து நெறிமுறைகளை விதிப்பாரு, கோட்பாடுகளை விதிப்பாரு. ஓகேவா. இந்த இடத்துல கோட்பாடு வந்தாலுமே கரெக்ட் தான். ஓகேவா. ரைட்ஸ் அப்படின்னா உரிமைகள். வேஜஸ் அப்படின்னா ஊதியம். வேஜஸ் எவ்வளவு கூலி கொடுக்குறாங்க, எவ்வளவு வேஜ் உனக்கு, டெய்லி வேஜ் என்ன அப்படிம்பாங்க. அப்போ ஊதியம் என்ன அப்படின்னு. பேசிஸ்னா அடிப்படை. இது பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போற ரூட் வேர்டு பெஞ்ச். ஏன்டா இவ்வளவு நேரம் இமேஜ் வரலன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப பேங்க்கு, பெயில் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருந்ததுனால நம்ம அப்படியே கொடுத்துட்டோம். ஓகேவா. இமேஜா இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு, கண்டிப்பா நான் இமேஜ் கண்டிப்பா கொண்டு வருவோம். ஓகேவா. பெஞ்ச் அப்படின்னா, பெஞ்ச்னாவே நம்ம ஹாயா உட்காந்துருப்போம்னு நினைச்சுங்க. இப்போ பாருங்க, பெஞ்சில் ஹாயா உட்காந்துருக்காரா, அப்போ பெஞ்ச்னாவே ஹாயா உட்காந்துருப்பாங்க. ஹாயானா ஆயம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து நிதி ஆயம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா. நீதி ஆயம். ஓகேவா. அடுத்து பெஞ்ச் அப்படின்னா ஹாயா உட்காந்துருப்போம். ஆயம். டிவிஷன்னா என்னங்க, பகுக்கிறது. ரெண்டா இப்படி பகுக்கிறதா டிவிஷன். 1 2 ரெண்டா பகுக்கிறதா டிவிஷன். இப்போ ஈரா பிரிக்கிறதா டிவிஷன்னா ஈரா. அப்போ ஈராயம். பெஞ்ச்னா ஆயம், ஃபுல்னா முழு. அடுத்து பெஞ்ச்னா ஆயம், அதே தான். சிங்கிள் அப்படின்னா ஒற்றை. ஓகேவா. இது பாருங்க, அடுத்த ரூட் வேர்டு வந்து பெனிஃபிட்டை வச்சு. பெனிஃபிஷியல் என்ஜாய்மெண்ட். பெனிஃபிஷியல்னா பெனிஃபிட், ஏதாச்சும் எனக்கு பெனிஃபிட் இருக்காப்பா, எனக்கு ஏதாவது பயன் இருக்கா. இப்போ நம்ம எக்ஸாம் படிக்கிறோம், ஏன் நாளைக்கு போய் நல்லா சம்பாதிக்க போறோம், அதுல ஒரு பயன் இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணாலும் பெனிஃபிட் இருக்கான்னு பார்ப்போம். பெனிஃபிட்னா பயன்.
என்ஜாய்மெண்ட்னா என்ஜாய் பண்ணி நுகர்றான்னா சாப்பிட்றத நுகர்றதுன்னு சொல்லுவோம். அப்போ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான், என்ஜாய் பண்ணி நுகர்றான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து பெனிஃபிஷியல்னா அதே தான், நலம் பயக்கும். லெஜிஸ்லேஷனா என்னங்க? லெஜிஸ்லேச்சர் ஞாபகம் வச்சுங்க. சட்டமன்றம், அங்க சட்டம் தானே போடுவாங்க. அப்போ சட்டம். பெனிஃபிஷியரி அப்படின்னா பயனாளி. இப்போ இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ல போய் நம்ம காசு போட்டு வச்சோம்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல, இது பெனிஃபிஷியரி யாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பயனாளி யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதனால பெனிஃபிஷியரி அப்படின்னா பயனாளி. பெனிஃபிஷியரி பயனாளி அப்படி ரைமிங்கா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்பதான் குழப்பாது. பெனிஃபிட் அப்படின்னா பயன் அர்த்தம். பயன், நலன், அதான் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு என்ன பயன் இருக்கு, நமக்கு என்ன நலன் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? அடுத்து பெனிஃபிட் ஆஃப் டவுட். டவுட்னா என்னங்க? டவுட் நம்ம டவுட் படுறது, டவுட்டா நினைக்கிறது. அட இது நம்ம பண்ணிடுவோமாடா, அட நம்ம இது வந்து செயல்படுத்திடுவோமா, நம்ம நல்லா படிச்சிருவோமா, நம்ம பாஸ் ஆயிடுவோமான்னு சொல்லி பயப்படுவோம். அப்போ டவுட் பண்றது, அப்போ ஐயப்படுறதுன்னு அர்த்தம். ஐயம் எல்லாமே வரும். சந்தேகிக்கிறதும் வரும். ஏன்னா நான் பாஸ் ஆயிடுவேன்னா சந்தேகிக்கிறது, அது ஒரு ஐயம்னா சந்தேகம். டவுட் படுறதும் வந்து டவுட்னா சந்தேகம்னு சொல்லுவோம். ஓகேவா? டவுட்டா இருக்கு, எனக்கு சந்தேகமா இருக்குன்னா அப்போ ஐயத்தின். இது பாருங்க, பெனிஃபிட் அப்படின்னா நலன். இங்கேயும் பெனிஃபிட்னா நலன் பலன் ரெண்டுமே ஒண்ணுதான். பெனிஃபிட் ஆகுதான்னு பாக்குறோம். ஓகேவா? இந்த அனுகூலம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அனுகூலம். ஓகே, நான் வேற ஏதாச்சும் அடுத்த கிளாஸ்ல ஷார்ட்கட் கிடைச்சாலும் இது நான் கொண்டு வரேன். வேற எதுவும் எனக்கு தோணல. அடுத்து பெனிஃபிட் ஆஃப் எஸ்டேட். பெனிஃபிட் அப்படின்னா நன்மை. ஆமா, எனக்கு என்ன பெனிஃபிட் ஆக போகுது, எனக்கு என்ன நன்மை ஆக போகுதுன்னு யோசிப்போம். எஸ்டேட் அப்படின்னா என்னங்க? சொத்து. எனக்கு எஸ்டேட் இருக்குப்பா, இவ்வளவு எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். சொத்து இருக்கு. இது பாருங்க, அதே தான் பெனிஃபிட்னா நலன். எனக்கு என்ன பெனிஃபிட்னு நினைப்போம். லேண்ட் அப்படின்னா நிலம். ஓகேவா? ரைஸ் அவுட்னா நிலத்திலிருந்து எழும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரைஸ் அப்படின்னா சன்ரைஸ். என்னங்க சன்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அது அப்படியே வந்து உதிச்சு வரும், மேல வரும். அப்ப எழும். ரைஸ்னாவே, அரைஸ் அப்படின்னாவே எழும் தான் சொல்லுவோம். ஓகேவா? இது நிலத்திலிருந்து எழும் நலன்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. இது பாருங்க, பெஸ்ட் எவிடன்ஸ். பெஸ்ட்னா சிறந்த, எவிடன்ஸ் அப்படின்னா சாட்சியம். அப்போ பெஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? பெஸ்ட்னா சிறந்த, தலைய, இதுதான்ப்பா பெஸ்ட். இப்போ வந்து ஒரு 10 பொருள் இருக்குன்னா இந்த பொருள் தான்ப்பா இருக்கிறதுலே பெஸ்ட், சிறந்ததுன்னா அதுதான் மேல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப தலையாயன்னு சொல்லலாம். எவிடன்ஸ்னா சான்று, சாட்சியம் எல்லாமே ஒண்ணுதான். சாட்சி இருக்கா, சான்று இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நம்ம கோர்ட்ல வழக்காடும் போது. ஓகேவா? பெஸ்ட் அப்படின்னா சிறந்த, எவிடன்ஸ்னா சாட்சி. அடுத்து ரூல் அப்படின்னா என்னங்க? விதி. ரூல் எழுதுறோம், விதி எழுதுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட். பெஸ்ட் அப்படின்னா என்னங்க? பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பண்ணணும், பெஸ்டா பண்ணணும். அப்போ நல்ல, அப்போ அப்போ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா தீர்ப்பு. அசஸ்மெண்ட்னா அசஸர்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த ஈபி காரங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க அந்த வந்து பில்லுக்கு வந்து நம்ம இந்த மீட்டர் பெட்டியில பில் எடுப்பாங்க. அவங்க தான் வரி கணிப்பாங்க, அவங்க தான் வரி விதிப்பாங்க அப்படின்னு 2 கீ பாயிண்ட் சொன்னேன். இப்போ வரி கணிப்பு அசஸ்மெண்ட்னாவே நான் இங்க பக்கத்துலயே எழுதியிருக்கேன். இது அப்படியே சேவ் ஆயிரும், பாத்துக்குங்க. ஓகேவா? அடுத்து இது பாருங்க, பில் அப்படின்னாவே மசோதா. இப்போ வந்து திருமண வயது மசோதா. இப்போ ஏதாச்சும் ஒரு பில் போடுவாங்க. ஓகேவா? இது கூட நம்ம பால்ட்டியில படிச்சிருப்போம். 101வது மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ மசோதா அப்படின்னாவே பில். ஓகேவா? இது சட்ட முன்வரைவுன்னு சொல்லுவாங்க. ஏன் சட்ட முன்வரைவுன்னு சொல்றாங்க? இப்போ நம்ம சட்டமா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எம்பியோ மினிஸ்டரோ வந்து அறிமுகப்படுத்துவாங்க. இப்போ ஒரு மினிஸ்டர் நினைக்கிறாருன்னு வச்சுங்க, இப்போ திருமண வயது வந்து 18 உயர்த்தணும்னு நினைக்கிறாரு ஒரு மினிஸ்டர் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 18 உயர்த்தணும்னு ஒரு மினிஸ்டர் நினைக்கிறாருன்னா அவரு பில்லா தான் தாக்கல் பண்ணுவார். இது வந்து அவர் என்ன யோசிக்கிறாரோ, அவர் எப்படி கொண்டு வரலாம்னு நினைக்கிறாரோ, ஒரு ரஃபா எழுதி அது வந்து கொண்டு வந்து நாடாளுமன்றத்துல வைப்பாரு ஃபர்ஸ்ட். அதுதான் சொல்லுவாங்க சட்டத்துக்கான முன் வரைவு. சட்டமா ஆகாது, ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வைப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாம் படிச்சு பார்த்து கை தூக்கி சட்டமானாதான் அது நடைமுறைக்கு வரும். அது வரைக்கும் அது சட்ட முன் வரைவுன்னு தான் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இது நல்லா ஞாபகம் வர வைக்கிறதுக்காக நான் சொன்னேன். ஓகேவா? அடுத்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் பில்லுன்னா என்னங்க? சீட்டுன்னு சொல்லலாமா? நான் பில்னா இங்க மசோதான்னு சொல்லிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு இங்க எல்லாம் புரியறக்காக தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி நான் சொல்லி உங்களுக்கு கொண்டு வரவும். ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னங்க? மாத்துறதுன்னு அர்த்தம். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்றது. ஓகேவா? பில் அப்படின்னாவே பட்டியல். இப்போ மளிகை கடையில போய் பில் வாங்கினா என்னங்க? 1 பருப்பு இவ்வளவு வாங்கியிருக்கேன், 2 இது வெங்காயம் எவ்வளவு வாங்கியிருக்கேன், 3 4ன்னு பட்டியல் போடுவாங்க. அப்ப பில்னாவே என்னங்க? இப்படி லைனா பட்டியலா இருக்கும். இப்போ பட்டியல். லேடிங் அப்படின்னாவே லேண்டிங் ஞாபகம். இந்த லேண்டிங் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? லேண்டிங், கப்பல்ல இருந்து வந்து லேண்ட் ஆயிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. லேண்டிங் அப்படின்னா லேண்டிங், சரக்கு கப்பல்ல வந்து லேண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? அப்படியே ரைமிங்கா ஞாபகம் வச்சுங்க. சரக்கு கப்பல்ல வந்து லேண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? அது முடிஞ்சுதா? அடுத்து பில் பினான்சியல். பில் அப்படின்னாவே மசோதான்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? மசோதா, திருமண வயது மசோதான்னு சொல்லி. ஓகேவா? பினான்சியல் அப்படின்னா என்னங்க? நிதி. இங்கேயும் பினான்சியல்னா நிதின்னு வந்துடும். ஓகேவா? இன்னொன்னு என்னன்னா,
பில் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கீங்க, முன் வடிவு. இப்போ நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் கொண்டு வந்து தராருல்ல, அதுதான் முன் வரைவும்பாங்க. சட்டத்துக்கு முன்னாடியே, சட்டம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் காப்பி தான் முன் வரைவு, முன் வடிவுன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்த ரூட் நம்ம பார்க்கறது பயாலஜிக்கல்னு சொல்லி. பயாலஜிக்கல்னாவே என்னங்க சொல்லுவோம், உயிரினம். பயாலஜி அப்படின்னா உயிரியல்னு சொல்லுவோம். அப்போ பயாலஜிக்கல் அப்படின்னா உயிரின. ஓகேவா. டைவர்சிட்டியை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டைவர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இமேஜில் இருக்கு பாருங்க, டைவர்ஸ். இதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணது பாருங்க, டைவர்ஸ் தான் வரும். அப்போ கணவன் மனைவிக்கு நடுவுல கருத்து வேறுபாடு ஆயிருச்சுன்னா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. கருத்து வேறுபாடு ஆயிருச்சுன்னா அப்ப வேறுபாடுன்னு வந்துடும் உங்களுக்கு ஈஸியா. ஓகேவா. அதுக்காக தான் நான் இதுவும் சொல்லியிருக்கேன். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னாவே, பயாலஜினா உயிரினம், அப்போ பல் உயிர், இங்கேயும் உயிர் வருது. பயாலஜினாவே அந்த உயிருங்கிற அந்த ரூட் வேர்டை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அப்போ டைவர்சிட்டி, அப்போ இந்த மாதிரி டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு, பெருகிட்டு இருக்கு. பெருகிட்டு இருக்குன்னா பெருக்கம். ஓகேவா. இதுவும் நாம விட்டுறக்கூடாதுங்கிறக்காக தான் நான் மேக்சிமம் இதுவும் கொண்டு வந்துடுவேன். நான் திரும்ப சொல்றேன், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னா பயாலஜினா உயிரின, இங்கேயும் உயிர்னு வந்துடும். உயிர் தான் ஒரு உயிரியல், அதுதான் வரும். அடுத்து டைவர்சிட்டியில டைவர்ஸ் எடுத்துக்கங்க. கணவன் மனைவிக்கு இடத்துல வந்து கருத்து வேறுபாடு ஆச்சுன்னா டைவர்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி டைவர்ஸ் வந்து இப்ப பெருகிட்டு இருக்குன்னா பெருக்கம். அப்ப பல்லுயிர் பெருக்கம் ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகே பாருங்க, ஒரு டைம் ஞாபகம் தான் உங்களுக்கு கஷ்டம். வேறுபாடாயிரு, கருத்து வேறுபாடாயிரும். இத்தனைக்கு நான் இமேஜ் கொண்டு வந்துட்டேன், நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, டைவர்சிட்டினா இதே தான், வேறுபாடு அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதே தான். பயாலஜிக்கல் அப்படின்னாவே உயிரின வகை, ஆக்ட் அப்படின்னா சட்டம், டைவர்சிட்டினா அதே தான் வரும். கருத்து வேறுபாடு ஆயிடுச்சுன்னா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, அப்போ வேறுபாடு. பயாலஜிக்கல் அப்படின்னா உயிரின வகை, கன்வென்ஷன் அப்படின்னா உடன்பாடு. ஓகேவா. கன்வென்ஷன் கூட நீங்க இந்த முன்னாடி சொன்ன மாதிரி கான்வென்ட்னு கூட ஞாபகிச்சுங்க. கான்வென்ட்னா பிரைவேட் ஸ்கூலும். கான்வென்ட்ல படிக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடுப்பா, எனக்கு உடன்பாடு அப்படின்னு ஞாபகிச்சுங்க. கான்வென்ட்ல நான் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்போ வீட்டில் வந்து நீ கான்வென்ட் போகும்பாங்க, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான்ப்பா போவேன், எனக்கு வந்து கான்வென்ட் மேல உடன்பாடு இல்லை உடன்பாடு இருக்கு எப்படின்னாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. உடன்பாடு இல்லை உடன்பாடு இருக்கு, மொத்தம் உடன்பாடு, கான்வென்ஷன் தான். ஓகேவா. அடுத்து பயோ டெக்னாலஜி. டெக்னாலஜினா தொழில்நுட்பம். பயோனாவே உயிர் தான் ஒரு உயிரின தொழில்நுட்பம். முடிஞ்சா. அடுத்து கடைசி ரூட் வேர்டு பில பார்ட் 1 முடிய போகுது. ஓகேவா. பிளாக் அப்படின்னாவே பிளாக்மெயில்னு சொல்லுவோம். பிளாக்மெயில் பண்ணி என் பணத்தை புடுங்கிட்டான்னு சொல்லுவோம். அப்போ அச்சுறுத்தி பணம் பறித்தல், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா. பிளாக் மார்க்கெட். மார்க்கெட்னு என்னங்க, சந்தை. பிளாக் மார்க்கெட்னு சொல்லுவோம், கள்ளச்சந்தையில விற்கிறானுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கள்ளச்சந்தை. பிளாக் மார்க்கெட்டிங் அப்படின்னாவே கள்ள. மார்க்கெட்டிங்னா என்னங்க, வணிகம் செய்யறது, ட்ரேட் பண்றது. மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னு அப்போ வணிகம் செய்தல். பிளாக் மணினா கருப்பு பணம். ஓகேவா. இப்போ நம்ம டக்கு 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 டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டே வருவோம். ஓகேவா. ஸ்பீடா ரிவைஸ் பண்ண நல்லா மைண்ட்ல நிற்கும். ரிவிஷன் இதுதான் நம்ம மெயின். ஓகேவா. நல்லா பாருங்க. பிளாக் அப்படின்னா பிளாக்மெயில் அப்படின்னாவே கருப்பு, கள்ளச்சந்தை, கருப்பு பணம் அந்த மாதிரி சொல்லுவோம். பயோ அப்படின்னா உயிர்னு வந்துடும். கான்வென்ட்ல படிக்க எனக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போவோம். உடன்பாடு இருக்கு, இல்லை உடன்பாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. கணவன் மனைவி இடத்துல வேறுபாடு, கருத்து வேறுபாடு ஆயிடுச்சுன்னா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டைவர்ஸ் வந்து இப்போ பெருகிடுச்சு. ஓகேவா. அடுத்து பில் அப்படின்னாவே மசோதான்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. சட்ட முன்வரைவு. ஒரு சட்டம் ஆறதுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் கொண்டு வராரு இல்லையா, அந்த காப்பிக்கு பேர் தான் பில்லும். சட்ட முன்வரைவு. எக்ஸ்சேஞ்சுனா மாத்துறது, லேண்டிங். சரக்கு வந்து கப்பல்ல வந்து லேண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஃபினான்சியல் அப்படின்னா மசோதான்னு, சரி நிதின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து எவிடன்ஸ்னா சாட்சின்னு சொல்லியிருக்கேன். எவிடன்ஸ்னா சாட்சி வந்துடும். ஜட்ஜ்மெண்ட்னா தீர்ப்பு. அசஸ்மெண்ட்னா அசஸர், அவங்க வரி கணிப்பாங்க, வரி விதிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் முன்னாடி கிளாஸ்லயே. பெனிஃபிட்னா நலன்கள் சொல்லிட்டேன். அரைஸ்னாவே எழறது அப்படின்னு சொல்லிட்டேன். எஸ்டேட் அப்படின்னா சொத்து. டவுட்னா வந்து நம்ம ஐயப்படுறது, சந்தேகப்படுறது. பெனிஃபிட்னா நலன், பயனு. பெனிஃபிஷியரினா பயனாளி. என்ஜாய்மெண்ட்னா நுகர்ச்சி, என்ஜாய் பண்ணி நுகர்றான் அப்படின்னு சொல்லி. அடுத்து பெஞ்சில் ஹாயா உட்காந்துருக்கான், ஹாயா. அப்போ நீதி ஆயம் அப்படின்னு வந்துடும். டிவிஷன்னா ரெண்டா பிரிக்கிறது, ஈராயம். பெஞ்ச் ஃபுல் அப்படின்னா முழு, சிங்கிள்னா ஒற்றை. ஓகேவா. அடுத்து பேசிக் பிரின்சிபல் தான் நெறிமுறை இதெல்லாம் விதிப்பாரு. பேசிக்னாவே அடிப்படை தான். வேஜ்னா ஊதியம், ரைட்ஸ்னா உரிமை, எல்லாமே சொல்லிட்டேன். பார் கவுன்சில்னாவே அந்த வழக்குரைஞர்கள் இருக்கிற ஒரு அமைப்பு, சங்கம், கழகம் என்னன்னாலும் சொல்ல. அசோசியேஷன் சங்கம் வந்துடும், கவுன்சில்னா கழகம் வந்துடும், மற்றதெல்லாம் காமனாக தான் வரும், வழக்குரைஞர். ஓகேவா. அடுத்து பேங்கிங்னாவே வங்கின்னு எல்லாத்துலேயும் வந்துடும். கம்பெனினா நிறுவனம், சர்வீஸ்னா பணி, நோட்ல தான் சீட்டு இருக்கும் எழுதுறதுக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா வட்டி வீதம், லயனுக்கு தான் உரிமை இருக்கு. புக்னா கணக்கேடுன்னு சொல்லிட்டேன். சேவிங்ஸ்னா சேமிப்பு, லாக்கர் அப்படின்னா பெட்டகம், ஹாலிடேனா விடுமுறை, கேரண்டினா உத்தரவாதம், டிரா பண்றேன், வரைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செக், இந்த இடத்துல செக் ஞாபகம் வச்சுக்கணும். காசோலை. ரேட் எத்தனை ரேட்டு, பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். விகிதம். டெபாசிட் அப்படின்னா வைப்பு தொகை, எவ்வளவு வைக்கிறோம், டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். டெபாசிட் பண்ணி வைக்கிறோம், வைப்பு தொகை. அக்கௌண்ட்னா கணக்கு, பேங்க்னா வங்கி. அடுத்து ஷீட்ல குறிச்சு வச்சிருப்போம்னு சொல்லிக்க. பேலன்ஸ்னா எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, 1000 ரூபாய் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு இருப்பு இருக்கு. ஓகேவா. பட்ஜெட் அப்படின்னாவே நிதிநிலை அறிக்கை. ஓகேவா. ஓப்பனிங் அப்படின்னாவே
ஓப்பனிங்னா முன் அப்படின்னு, க்ளோசிங்னா இறுதி, ட்ரேட்னா வணிகம், பேலன்ஸ்னா இருப்பு சமநிலை எல்லாம் வரும், பவர்னா அதிகாரம், கன்வீனியன்ஸ்னா கன்வீனியன்ட்னா கான்வென்ட் படிக்க எனக்கு வசதி இருந்தால் படிக்க வைப்பாங்க, லிஃப்ட்னா லீஃப் தளவாழை இலையில மீன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பெயிலபிள் அப்படின்னா பிணை விடு, வாரண்னா ஆணை பிடி ஆணை சொல்லிட்டேன், பெயில்னா பிணை ஜாமீன் இந்த மாதிரி தான் வரும். அடுத்த பேக்னா பின் அப்படின்னு சொல்லியிருக்கேன், பேக் டேட்னா பிந்தேதிட்டு, செக்னா காசு ஓலை, செக் பண்ணு காசு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஒரு திட்ட காசு கொடுக்குறோன்னா காசு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுன்னு சொல்லுவோம். பேக்வேர்ட் கிளாஸஸ்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். ஓகேவா? பியில் 60%, இது பார்ட் 1. ஓகேவா? லெவல் 1ல் நான் சொல்லியிருக்கேன், லெவல் 1 60%. ஓகேவா? அதே மாதிரி 2-3 வரும், 2-3ல் 20% வரும். இதில் லெவல் 1ல் ஃபஸ்ட்டு 60% நம்ம A to Z வரைக்கும் முடிக்கலான்னோம். அதில் A ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ பியில் ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சு, இன்னும் ரெண்டாவது ஒரு பார்ட் மட்டும் நீங்கள் ஒரு 20-25 நிமிஷம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அடுத்த பியில் இருக்கிற மொத்தம் 60% முடிஞ்சிடும். ஓகேவா? சிம்பிளிஃபைடாக படிக்கிறோங்க, அவ்வளோதான். ஜாலியாக படிக்கிறோம். என்ன டவுட்னாலும் கேளுங்க. தேங்க்யூ.